24 மணி நேரமும் மதுவை வித்துட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் வித்துட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டும் 1,80,000 கோடி ஊழல். பாதி கணக்குல பாதி கணக்கில் இல்ல, பாதி வரி ஏய்ப்பு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அல்ல இதுதான் காரணமே. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். குடிச்சிட்டு அங்கங்க கிடைக்கிற போதை, கபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சரளமா கிடைக்குது. போலீஸ்க்கு தெரியாம யாரும் விற்கிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அப்போ இதனாலதான் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில கொலை செய்கின்ற மாநிலமாக மாறி இருக்கு தமிழ்நாடு. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10, 12 வயசு குழந்தைங்களை இந்த மனித மிருகங்களாக, அந்த மனித மிருகங்களாக உருவாக்கியது திமுக, ஸ்டாலின் அவர்கள் தான். திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனால அதுல ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. மது விலக்கு நாங்க கொண்டு வருவோம், அண்ணா திமுக அறிக்கையில் படிப்படியா நாங்க கொண்டு வருவோம். அப்ப என்ன நிர்வாகம் உங்களுக்கு? அதுல வர பணம் வந்தா போதுமா? மக்கள் எப்படி போனாலும், நாசமா போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா, கவலை இல்லையா? இந்த தேர்தல் அறிக்கை தயாரிச்சது யாரு? கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெண். இதே கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு சொன்னாங்கல்ல. நீங்க தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட மது பத்தி ஒரு வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியாதா? கொண்டு வர முடியாதா? அதுல வர வருமானம் தான் உங்களுக்கு முக்கியமா? அதுல அழுகின்ற குடும்பங்கள் உங்களுக்கு தெரியலையா? அதுல தாலி அறுக்கின்ற பெண்கள் உங்களுக்கு தெரியலையா? அவங்க கஷ்டப்பட உங்களுக்கு தெரியலையா? நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதனால வருகிறது தெரியலையா? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதாவது வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். இந்த தமிழ்நாடு காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்ற தனி பிரிவு ஏற்படுத்தப்படும். அதன் தலைவராக ஒரு டிஜிபி அளவில் அதிகாரியை நியமிக்கப்படுவார். அதுக்கு குறைவான சரியா வராது. ஒரு டிஜிபி தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது அவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை அது. ஆனா அதை பத்தி ஒரு பொருட்டா கூட திமுக நினைக்கல. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் வணிகத்தில் ஈடுபடுகின்ற குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவிக்க 987 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்படும். அதாவது போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் கள்ள சாராயம் விற்கின்ற யாராவது வித்தாங்கன்னா அவங்க சம்பந்தமா தகவல் கொடுத்தா, தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். அப்புறம் விவசாயம். திமுக ஆட்சியில் விவசாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை -1.8 வளர்ச்சி, மைனஸ் வளர்ச்சி. கடந்த முந்தைய ஆண்டு -3.6. ஆனா இவங்க எல்லாம் 5 ஆண்டுகள் ஆவரேஜா செஞ்சு நாங்க பிளஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போய் மனசு பண்ணி ₹1 அதிகமா படுத்தி ₹131 கொடுத்திருக்கிறாங்க திமுக அரசு விவசாயிகளுக்கு. ஒரு டன் கரும்புக்கு ₹5,000 கொள்முதல் விலையாக நிர்ணயிக்கப்படும். அது இல்லாம நெல் முதல் எள் வரை அனைத்து விளைபொருட்களுக்கும், காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். There will be a minimum price rate. நெல்லிலிருந்து எள்ளு வரைக்கும், பழங்கள், காய்கறிகள் அத்தனைக்கும், விளை பொருட்கள் அத்தனைக்கும் ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் துறை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5 விழுக்காடு வளர்ச்சி அடைவதற்கு உறுதி செய்ய திட்டங்கள் வகுக்கப்படும். இடுபொருட்கள் மானியமாக ஒரு உழவருக்கு அதிகபட்சம் ₹30,000. ஒவ்வொரு உழவருக்கும் ₹30,000 மானியமாக வழங்கப்படும் இடுபொருட்களுக்கு. நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 25 விழுக்காடு வேளாண் சார்ந்த துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். 25% of the budget will be allocated for
agriculture and agro related works. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நியாய விலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை அட்டைக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கப்படும். கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெற்ற குறுகிய கால மற்றும் மத்திய கால பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய 1 லட்சம் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை அதாவது வேளாண் சந்தை துறைக்கு புதிய அமைச்சகம் ஏற்படுத்தப்படும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு புதிய அமைச்சர் நியமனம் செய்யப்படுவார். அனைத்து மாவட்டங்களிலும் அங்கு அதிகம் விளையும் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் வகையில் வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் அங்க எந்தெந்த பொருட்கள் விளைகிறதோ அங்க. தஞ்சாவூரிலும் நெல்லையிலும் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தருமபுரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களுக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். அப்புறம் வேளாண் பயன்பாட்டுகளுக்கு மின் இணைப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் உழவர்கள் அனைவருக்கும் உடனடியாக மும்முனை மின்சாரம் இணைப்பு வழங்கப்படும். 125 நாள் ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். வேளாண் பணிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க் இது கொண்டு வரதுக்கு இதெல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்துவனால வேளாண் பணியின் போது விஷப்பூச்சிகள் பாம்புகள் கடித்தால் நாங்கள் உயிரிழக்கும் உழவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கப்படும். அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு உழவர்களுக்கு 60 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 2 லட்சம் கோடிக்கு நீர்ப்பாசன திட்டங்கள் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் 2 லட்சம் கோடி. அல்ல தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி செலவில் நிறைவேற்றப்படும். ஏன்னா மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட் இதுல ஒரே ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட அவங்க 75,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட்ல. தமிழ்நாட்டில் நந்தன் கால்வாய் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், தருமபுரி காவிரி இணைப்பு திட்டம், இப்படி எல்லாம் எவ்வளவு திட்டங்கள். பாமக சார்பில் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகிறார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 5,000 உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.